நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கேரமல் புட்டிங் தான் பண்ணி காமிக்க போறேன். ரொம்பவே டேஸ்டியாவும் க்ரீமியாவும் இருக்கு. அப்படியே வாயில வச்சோடனே சட்டுன்னு கரைஞ்சு போயிடும். வாங்க இந்த புட்டிங்கை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான்ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இதில் நான் இன்னைக்கு 1/4 கப்புக்கு மேலே, அதாவது நிறைய எடுத்திருக்கேன் பாருங்கள். 1/4 கப்புக்கு மேலே உள்ள சுகரை உள்ளே சேர்த்துடலாம். ஜீனியோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. இந்த சுகரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கி கேரமலைஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸ்டவ் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான பக்குவம் ஆயிரும். இல்லாட்டி ரொம்ப கரிஞ்சு தீஞ்சு போயிடும். கரெக்டாக சொல்லணும்னா ஒரே ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ எனக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்படி கலர் சேஞ்ச் ஆகும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 செகண்ட் வச்சாலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நம்ம பேனில் உள்ள ஹீட்டுக்கேவும். இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இல்லை ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிரப்பை உள்ளே சேர்த்துடலாம். சிரப் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லாட்டினா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இந்த பாத்திரத்தை லேசாக இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. இதனால் இந்த கேரமல் சிரப் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இந்த சிரப் நல்லா ஆறி கெட்டி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம புட்டிங்கான மிக்ஸை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இதில் கரெக்டாக 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 4 முட்டைகள் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். முட்டை எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக வேனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் சேர்த்துக்கலாம். பால் கண்டிப்பாக ஆறின பால் தான் சேர்க்கணும், இல்லாட்டினா முட்டையும் சேர்ந்து திரைய ஆரம்பிச்சிரும். அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா, பால் சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இந்த பால் முட்டை கலவையை நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுலில் உள்ள ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்க்குறதுனால ஏதாச்சும் முட்டையோட நூல் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அது செப்பரேட்டாக வந்துடும். அடுத்ததாக நான் இப்போ ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு துணி வச்சுருக்கேன். இப்படி துணி வைக்கிறதுனால நல்லா கொதிக்கும் போது நம்ம வைக்கிற பாத்திரம் அங்கிட்ட இங்கிட்ட ஆடி தண்ணி உள்ளே போயிடாது. சரி, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்பயுமே நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு 1/4 பாகம் கீழே தான் இருக்கணும். அப்போ தான் தண்ணி கொதிக்கும் போது இந்த புட்டிங் மிக்ஸ்குள்ளே தண்ணி உள்ளே இறங்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங் மிக்ஸை இந்த துணி மேலே வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி எப்பயுமே பெரட்டி வைங்க, அப்போ தான் தண்ணி உள்ளே லீக் ஆகாது. அப்புறம் ஒரு குட்டி டிப், இந்த கீழே இருக்கிற துணி இட்லி துணியாக இருந்தால் நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகி கிடைக்கும். ஓகே, மூடியாச்சு. இந்த மூடியில் பாருங்கள் ஒரு குட்டி ஓட்டை இருக்குது, அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிடுறேன். நான் கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மூடி எடுத்துட்டு ஒரு குட்டி டூத்பிக் வச்சு குத்தி பார்க்க போகிறேன். இப்படி குத்தி பார்க்கும்போது வேகாமல் இருந்தால் அப்படியே அந்த பால் ஒட்டி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியாக தான் இருக்குது, அப்போ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே வெளியே எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துடலாம். ஆறிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்க, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா சில்லுன்னு இருக்கு. கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு இப்படி சைடில் பூரா எடுத்து விட்டுக்கலாம்.
இதை அப்படியே ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு டக்குன்னு இப்படி திருப்பி விடணும், இல்லாட்டினா தண்ணி ஒழுகி போயிடும் அந்த கேரமல் ஃபுல்லாக. பாருங்கள், டக்குன்னு பெரட்டிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே அந்த கேரமலோட லேயரும் கீழே நல்லா அந்த புட்டிங்கும் தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி வாயில் வச்சா அப்படியே கரையும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டே தனி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே ரெசிபி நான் மேலே புட்டிங்கும் கீழே கேக்கும் வச்சு டபுள் லேயராக நான் செய்வேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி.